ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ மணி ஒரு 11 மணிக்கா நாங்கள் வந்து ராமேஸ்வரம் கோவிலை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே போனதுமே நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் தான் அக்னி தீர்த்தம். இதுக்கு எதுக்காக நம்ம போனவொடனே சாமியை பார்க்காம அக்னி தீர்த்தத்தில் குளிக்கிறோன்னா, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, காசி ராமேஸ்வர பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நம்மளோட வாழ்நாளில் நம்ம ஒரு முறையாவது காசி ராமேஸ்வர பயணத்தை வந்து நம்ம போய் பார்த்துடணும். அது என்ன எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் போய் அங்கே இருக்கிற தீர்த்தங்களை எடுத்துக்கிட்டு காசிக்கு போய் அங்கே இருக்கிற சிவனுக்கு அதை அபிஷேகம் பண்ணி அங்கே அவங்க கொடுக்குற தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவனுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும். இதுதான் காசி ராமேஸ்வர பயணத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போன உடனே அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 21 தீர்த்தங்கள் வந்து 21 கிணறுல இருக்கும். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே குளிச்சுட்டு அங்கே இருக்கிற தீர்த்தத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். இந்த கோவிலோட செட்டப்பே அப்படி தான் இருக்கும். நம்ம நேராக குளிச்சுட்டு சாமியை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வெளியே வந்து துணி மாற்றிக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு மனசுக்கு ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்திலேருந்து நிறைய பேர் மொழி தெரியாதவங்க கஷ்டப்பட்டு தங்களோட லீவை எடுத்து இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சுற்றுச்சூழலையும் ஒரு தூய்மையான ஒரு இடத்தையும் நம்ம கொடுக்கறது நம்மளோட கடமையாக இருக்கணும். ஸோ அரசாங்கம் பார்த்திங்கன்னா, இந்து கோவில்களை வந்து அறநிலையத்துறையில் வந்து சேர்க்குறாங்களே தவிர்த்து அந்த கோவிலை பராமரிப்பதில் வந்து கைவிட்டுறாங்க. ஸோ அது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். கட்டிடக்கலைகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ராமேஸ்வரம் கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க.